படிய மச்சமா ஏய் அந்த மச்சம் வேற இந்த மச்சம் வேற அது மச்சம் ஓ இது மச்சம் மச்சம் அதாவது மீனுக்கு மச்சம் என்ற பெயர் ஆமா அந்த அவதாரம் எடுத்து சோமசுரனை மடிப்பதற்காக நான் முதலாவதான மச்சம் இரண்டாவது கூர்மம் கூர்மம் என்றால் ஆமை சரி அதை ஆமையாக அவதரித்து தேவாதி தேவர் என்ற ஒரு இடத்தில் தேவ அமிர்தம் கிடைத்தார் அந்த அமிர்தம் கிடைவதற்காக நான் பக்கத்துணையாக இருந்தேன் இது இரண்டாவது சரி மூன்றாவது ஏதோ நெத்தியை கட்டி இருக்கிறாம உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது வரையா மூன்றாவது வராகம் மூன்றாவது வராகம்னா வராகம் என்றால் பன்றி ஐயோ பண்ணி பீத்திக்குமே அப்படியா நாட்டுக்காக நாட்டு நலனுக்காக நான் பன்றியாக அவதாரம் எடுத்தேன் மூன்றாவது ஓஹோ இந்த மூணு அவதாரம் நாலாவது இரணையாச்சனை கொள்வதற்காக அதாவது ஒரு மனிதனின் கூட்டில்லாமல் ஒரு மிருகத்துக்கு கூட்டில்லாமல் நரசிம்ம அவதாரம் எடுத்த நாலாவது ஆமா அப்ப ஐந்தாவது அதாவது இந்த உலகத்திலே தானத்திலே சிறந்தவன் என்று பெயர் எடுக்க வேண்டும் அப்படி என்று ஒரு நாட்டு மன்னனானவன் மாவலி சக்கரவர்த்தி எப்படி இருந்தால் அதாவது தனக்கு மிஞ்சியதான் தானம் என்று கேள்விப்படுவார் இல்லையா ஆனால் இவன் அப்படி இல்ல தானத்தை யாரு வந்து கேட்டாலும் அள்ளி அள்ளி தினந்தோறும் கொடுப்பான் ஏன் அப்படி கொடுக்கணும் என்ன காரணம் என்ன வேண்டுதலை வச்சிருக்கிறான் தினந்தோறும் கேட்கறவர்களை வாரி வாரி கொடுக்கணும் என்ன காரணம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அதாவது தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திர பதவி நாம் அடைய வேண்டும் அப்படி என்று பேராசையாகப்பட்டான் சரி அதனால யாரு வந்து கேட்டாலும் தானத்தை அள்ளி அள்ளி கொடுத்தான் அப்பொழுது நான் நினைத்தேன் இவனுடைய கர்வத்தை அடைக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அசூரன் ஆமா இவன் தேவர்களுக்கு அதிபதி ஆயிட்டா எல்லாத்தையும் அடைக்கிடுவான் இப்படியா தேவருக்கு அதிபதி ஆனா எல்லோரும் தேவரெல்லாம் இவனுக்கு அடிமையாக இருக்கணும் ஆமா ஆமா இவனை வளர விடக்கூடாதுன்னு நான் முடிவு செய்து சின்ன குழந்தையாக உள்ள பிராமணராக நான் அவதாரம் எடுத்து சென்றேன் சரி அப்படி அவதாரம் எடுத்து சென்று அந்த மாவலி சக்கரவர்த்தி இடத்துல சென்று யாசகமாக 2 அடி நிலம் கேட்டேன் 2 அடி நிலம் கேட்டீங்க இப்போ 2 அடி அளக்கிறோம் யாசகமா ஐயா 2 அடி அளவு கொடுங்க அப்படி ஒரு யாசகமா கேட்டேன் சரி அவர் இருந்துட்டு அப்பொழுதே அவன் என்ன நினைத்தான் இதோ சின்னஞ்சிறு பையனா இருக்கிறான் இவர் குழந்தை இவன் 2 அடி வாங்கி என்ன செய்ய போறான் அதனால நீ இவரு 3 அடி அளந்து கொள் நீயே 3 அடி அளந்துக்கோ ஆமா அப்படின்ட்டா உன் 3 அடி நீ அளந்துக்கோ சரி அப்படின்னு சொன்னார் அப்பொழுது தவளை தன் வாயால் கட்டது போல அவனே வந்து நம்முடைய வலையில் சிக்கினான் அப்பொழுது நான் என்ன செஞ்சேன் அதாவது இந்த பூமி ஒரு அடியாக இந்த ஆகாயம் ஒரு அடியாக அண்டம் ஆகாயம் 2 அடியாக அளந்த சரி இந்த உலகத்தை அந்த ஆகாயமா 2 அடி அளந்து 3வது அடி அளப்பதற்கு இடம் இல்ல 2 இடத்துல உலகமே அழிஞ்சாச்சு அதனால அனந்தன் பிறகு மாவலி கூப்பிட்டேன் சாமி நான் 2 அடி கேட்டேங்க நீங்க 3 அடி கொடுத்தீங்க சரி இந்த 3 அடியில இந்த உலகத்தை 2 அடி அளந்துட்டேன் 3வது அடி அளக்கிறதுக்கு இடம் இல்ல நீங்க தான் ஏதோ சொல்லணும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு சொன்னா வந்தது யார் என்று தெரியாமல் படிக்கு தவறு செய்துட்டேன் அந்த தவறு செய்தவனுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு கிடைக்கும் அதனால 3வது அடி என் சிறை மீது வைத்து அளந்து கொள்ளுங்க தலையிலேயே ஆமா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த வார்த்தைக்கு என்னுடைய கால் பாதத்தை எடுத்து அந்த மாவலி சக்கரவர்த்தியோட தலையில வைத்து அதுல பாதாள லோகத்தில் சேர்க்கிறேன் இது இது 5வது ஆமா சரி ஆறாவது இந்த உலகத்திலே ஜாதி பேதங்கள் எத்தனையோ இருக்கிறது ஆனால் எத்தனை ஜாதி இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு தெய்வம் இதோ நம்ம கும்பிடுறோம் இது நம்மளை விட்டு அதாவது நம்ம பெத்தவங்க மாதிரி பெரியோர்களுடைய நினைவு சின்னமாக எடுத்து கொண்டாடுறோம் இது ஒரு தெய்வம் நம்முடைய அதாவது காவல் தெய்வம் மதுரை வீரன் ஆமா நம்முடைய குலதெய்வம் மாயவர் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு குலதெய்வம் இருக்கும் ஆமா முனியப்ப அவன் கருப்பனாரு எத்தனையோ தெய்வம் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு ஜாதிக்கு ஏன்னா இந்த உலகம் அனைவர் எங்கெங்க உலகம் இருக்கிறதோ அனைப்பட்ட பேர் ஒரே ஒரு மனதாக ஏற்று தாழ்வு இல்லாம எந்த ஒரு ஜாதி பேதம் இல்லாமபடிக்கு பொதுப்படையாக ஒரே மனசாக கும்பிடக்கூடிய தெய்வம் யாரு பொதுப்படையா எல்லாரும் சேர்ந்து கும்பிடுறது யாருங்க அதான் உனக்கு கேக்குறேன் உனக்கு தெரியுமில்ல யாரு உனக்கு தெரியுமா தெரியும் யாரு நீ சொன்னதான் தெரியும் ஒரே ஒரு ஜாதி எல்லாரும் சேர்ந்து ஏன்னா எங்களோட இருக்கிறது ஏற்றத்தாழ்வு இல்லாம ஆமா கும்பிடுற தெய்வம் ஆமா போட்டுறதான் ஏய் சரி பகவான் ஆமாங்க அதை வாங்கி வச்சு கும்பிட்டுட்டு தான் அதனால தானே இந்த உலகம் பாதி அழிஞ்சிட்டு வருது ஆமா என்ன அந்த கோட்டறனால தான் எதுக்கு உலகம் அழியுது இல்ல ஆமா குடிச்சு குடிச்சு எங்க குடல்ல வந்து சாக வேண்டிய எத்தனையோ உடம்புல நோய் உற்பத்தி ஆகுது எனக்கு தெரிஞ்ச குல தெய்வம் அதுதான்
ஒரே ஒரு எல்லா ஜாதிகாரங்களும் ஒரு பெண் இருக்கிறாள். அவள் மட்டும் வீட்டுக்கு சென்றால் குடித்தால் போதும் உள்ளால். அப்படியா? ஆமா. ஓஹோ, பட்டாசு பாலி. அப்படியா? சரி. அப்படி தெய்வம் எது? இந்த உலக மக்கள் எல்லாம் ஒரே ஒரு மனதாக கும்பிடக்கூடிய தெய்வம் நம்மளை படைத்து இந்த உலகத்தோர் கும்பிடக்கூடிய ஆதி பராசக்தி மாரியம்மனே உலகத்தாய். மாரியம்மன் எல்லா ஜாதிகாரங்களும் கும்பிடுறாங்க. ஆமா. இந்த மாரியம்மனை இதுக்கு ஜாதி பேதங்கள் ஏதாவது இருக்குதா? இல்ல இல்ல இல்ல, எல்லாமே கும்பிடுறாங்க. நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி அப்படின்னு ஏதோ ஏற்றத்தாழ்வு இருக்குதா? இல்ல இல்ல, கிடையாது. இப்படி ஜபதித்தி முனிவருக்கும் வேடிகா தேவிக்கும் நான் பரசுராகனாக பிறந்து அந்த யுகத்திலே இந்த மாரியம்மனும் காளியம்மனும் நான் பிறக்க வைத்தேன். இது 6வது அவதாரம். அந்த 6 அவதாரம் முதல் யுகம் முடிஞ்சது. இந்த கிரியாதார யுகத்தில் 6 அவதாரம் முடித்து விட்டது. 7வது அவதாரம், அதாவது 7வது ராமாவதாரம் எடுக்கலாம் இருக்கிறார். அப்படியா? இப்ப இருக்கிறது இந்த முடிஞ்சு போச்சு, முடிந்தது. சரி, 6வது அவதாரத்தோட யுகம் முடிய போகிறது. சரி. அப்ப இந்த உங்களுக்கு அப்பா அம்மா யாரு? கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன ஆயாளாமலன்னா? அப்படி இல்ல. இந்த கிரேதா யுகத்திலே என்னை பெற்றெடுத்த என் தாய் எப்படி பிறந்த? தந்தை யார்? யார்? நீ யாருக்கு மகனா பிறந்த? எங்க அம்மாளுக்கு. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு நீ பிறந்த. ஆனா நான் எங்க அப்பா யாருன்னு தெரியாது, எங்க அம்மாவை யாருன்னே தெரியாதுடா நண்பா. அப்படியா? எனக்கு தாயாரும் இல்லை, தந்தையாரும் இல்லை. இப்போ இந்த மரம் முளைஞ்சிருக்குது. மரம் முளைச்சிருக்கு. அது போனாதான் அது ரெண்டு வரும். நீ சொல்றதா அங்கிருந்து வந்து. சரி, இந்த மரமானது இருக்குது. இந்த மரம் விதை வைத்தா தானே ஒரு மரமாக வரும். செடி ஒண்ணுதான் மழை விதைன்னு இல்லாம இருக்கும். அதுக்கு எப்படி விதை முந்தியா இல்ல மரம் முந்தியா? விதை முந்தியா இல்ல செடி முந்தியா? விதை போட்டதாங்க செடி முளைக்கும். விதை போட்டானா செடி முளைக்கும். அந்த செடி இல்லாத விதை எப்படி வரும்? செடியில தான் விதை வருது. அந்த விதை இல்லாத மரம் எப்படி வரும்? ஆமா, மரம் இருந்தா தான் விதை வரும். ஆமா, செடி வரும். ஆமா. இதுக்கு எப்படி விளக்கம் தெரியலையோ அதை போல செடி முந்தியா மரம் முந்தியான்னு தெரியாம விதை முந்தியா தெரியாமல் இப்படி இருக்கிறதோ சரி, அதை போல இந்த ஆனா இலையிலே இந்த அதாவது கருங்கடலுக்குள்ளாக நான் தானாகவே இந்த இலையிலே பிறந்தவன். அனாதையாக. சரி சரி. அப்படி அனாதையாக பிறந்த நாள் எனக்கு அநாத ரட்சகன் என்று ஒரு பேர். சரி சரி. இப்படி அனாதையாக பிறந்து எத்தனை ஆண்டு காலம் அந்த கடல்ல இருந்த? 2011 ஆண்டு காலம் இருந்த அந்த கடலுக்குள்ள. ஆமா சரி. அப்படி 2011 ஆண்டு காலம் இருக்க நாளொன்று போனால் வயதொன்று போகும். அதனால அப்படி நாளொன்று போக வயதொன்று ஆக ஆக என்னுடைய பாரம் உடல் பாரமானது தாங்காமபடிக்கு அந்த ஆளா இலையானது தண்ணிக்குள்ள போயிட்டே முடிவு போயிட்டு இருந்துச்சு. சரி, அப்பொழுது நினைச்சேன் இதோ இந்த ஆலா இலையில என்னுடைய பிறக்கும் போது
ஆளா இலையில நான் பிறந்தில்ல என்னுடைய பாரம் தாங்காம இல்ல உள்ள போயிட்டே இருக்குது. இதுக்கு என்ன செய்வேன்? நான் பிறக்கும் போது சங்கு சக்கரத்தோடு பிறந்தவன். ஓ, சங்கு சக்கரம். சரி. அப்படி சங்கு சக்கரத்தோட பிறந்து நான் என்ன செய்தேன்? நமக்கென்று ஒரு இருப்பிடம் வேணும், நமக்கென்று ஒரு வீடு. ஆமா இருக்கு வேணும். அப்படி நமக்கென்று ஒரு இருப்பிடம் எப்படி? சங்கு கையில வைத்திருக்கக்கூடிய சங்கனால் ஒரு கோட்டை அமைத்தேன். சங்கிலியே சரி ஒரு கோட்டை வைத்தேன். அதுக்கு வாசப்படி, அதாவது அந்த சங்கிலே ஒரு துபாரம் வருகிறது, அது வாசப்படியாக வைத்தேன். அந்த வாய் வச்சு உதரம் அந்த துபாரம். ஆமா. அப்படி சங்கினால் கோட்டை வைத்து அந்த துபாரத்தை வாசப்படியாக வைத்ததால் அதுக்கோ சங்கு துவாரி என்று சொல்கிறேன். சங்கு துவாரகை. ஆமா சரி. இப்படி சங்கு துவாரகை அமைத்து அந்த சங்கு துவாரைக்கு 2 பேர் காவலுக்கு வைத்தேன் எனக்காக. யாரு? ஜெயன் விஜயன். ஜெய விஜயன். ஆமா. அப்படி ஜெயன் விஜயனை வைத்து அந்த அவங்களுடைய வார்த்தை இல்லாமல்படிக்கு சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி இந்த மாயவனை, அதாவது விஷ்ணு பகவானை யாருமே பார்க்க முடியாதப்பா. ஓஹோ, அந்த ஜெய விஜயன் 2 பேர் காவல் இருக்கிறதுனால. ஆமா, அவங்களுடைய அனுமதி இல்லாம உங்களை பார்க்க வர முடியாது. சரி. அப்படி இருக்கு. என்னுடைய அவதார கதைகள் சொல்ல போனால் அதிக நேர காலமாக இருக்கும். டைம் ஆச்சு. கருணால போய் கண்டத்தி காயவாளம். அதனால அதாவது தேவாதி தேவரவா என்ன நினைப்பது போலிருக்கிறது. மந்திரி, அநியாயமாகவே இந்த சூரனானவன் இந்த தேவேதனை அடியடி அழைத்து பாதாள சிறையில் போட்டு அடைத்து விட்டான். இப்படியே பாதாள சிறையில் இறந்தால் இந்த தெய்வலோகம் என்ன ஆவது? அதனால இதிலிருந்து தப்பிப்பது உண்மையாக இருந்தால் இதோ இந்த உலகத்துக்கு முதல் தெய்வமாக வந்திருக்கூடிய பரந்தாமன் கோபால கண்ணன் இருக்கிறார். மாயவரு மாயவனை நினைத்தால் இதற்கு தகுந்த ஒரு ஏற்பாடு செய்யலாம் சொல்லி நான் மனதை நினைத்திருக்கிறேன். கூப்பிடுங்க, மாயவனை நினைப்போமா? மாயவனை கோபாலா, கோவிந்தா, நாராயணா, 10 அவதாரங்கள் படித்த பரந்தாமா, வைகுந்தா வாசகா, நாராயணா, நன் மல்லிகை மலர போடுங்க.
நாராயணா, உங்களுடைய பாதார கமலத்துக்கு ஆதாரமாகவே இந்த தெய்வ லோகத்திலே வந்திருக்கூடிய மன்னன் தேவேந்திரன் வணங்குகிறேன் மாயவா. இந்திர பகவானே, மாயவனுடைய பாதத்தை வடிதபடியா, இந்த விஷ்ணுவுடைய பாதத்தை வடிதபடியா, இந்த பூ விலகிலே நீ எப்படி இருக்க வேண்டும்? நான் எப்படி இருக்க வேண்டும்? ஐயா பாலபடிதானே பகுட பாலையா. இப்படி வாழ்குமா என்று ஆசி வழங்கி கொண்டிருக்கிறாரே. ஆமா, என் பொண்டாட்டி மறந்துட்ட போன் அடிச்சதுனால எல்லாமே மறந்து போச்சு. உள்பாவனை அவந்திருக்குங்க கட்டிட்டு இருந்த உள்ள கட்டிட்டு இருந்தீங்க. மாயவா பகவானே, இந்த தெய்வலோகத்துல பெருத்துவ ஆபத்தம் வந்துவிட்டது மாயவா. நான் என்ன செய்வேன்? தேவலோக பொன்னுலோக அமராவதி என்று சொல்லப்பட்ட 3 லோகத்துக்கு அதிபதியாக நீங்க வாழ்ந்து வந்து தேவாதி தேவருக்கு யாருக்கு என்னென்ன குறைகள், யாருக்கு என்னென்ன நிலைகள் அப்படி என்று வருடம் ஒரு முறை தேவர் சபை கூட்டி இந்த தேவர் எல்லாம் வரவழைத்து அவருக்கு என்னென்ன குறைகள் என்று தீர்த்து வைப்பது இந்த இந்திரனுடைய கடமை. தினத்தோறும் நான் கையில வச்சிருப்பேன், அதே எல்லாமே போய்விட்டது. கையில் வைத்திருக்கிறது என்ன வைத்திருப்பா என்று உனக்கு தெரியாதா? இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் அது இல்லாமல் இருக்கிறது தெரியவில்லையா மாயவா? சில இருக்கக்கூடிய மடிமகனத்தை காணவில்லை. இந்த 32 படி சிமானத்தை பார்த்தால் என்னவோ ஒரு புதுமையாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமா, என்னுடைய மனைவித்தை பாரு மாயவா. பேய் அடித்து விட்டாலும் உன் மனைவிக்கு இல்லை மாயவா. காத்து கருப்பு பிடித்திருக்காரு. ஒரு அடி கூட வாங்கல, மனைவி என்ன நட்டமா போச்சு. ஒரு சொல்லுக்கு கவலை சொல்லி பொண்டாடி கவலையோட அப்படியே பட்ட தீட்டி விட்டாரு. மாயவா அடி அடி அடித்து அவனுடைய அங்கங்கள் அங்கங்கே வீங்கி விட்டதா? இந்த அடி ஏன் சுடுதடி நெருமை தூக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற மாயவா? ஐயோ, தெய்வலோகத்துக்கு அதுக்கு அப்படியே புட்டு போடுங்க தெரியுமா? இந்த தெய்வலோகத்துக்கு பெருத்த ஒரு ஆபத்து வந்து விட்டது. ஆபத்தா? ஆமா. எப்படி ஆபத்து? யாரால வந்தது? ஆபத்து தீக்கிறியா? இரு, நானே என் பொண்டாட்டி போக கிளம்புறோமா? அப்பா நாங்க போறோம். பொறுமையம்மா போறோம். இந்திராணி பொறுமையாக. அதாவது தேவாதி தேவர் கூத்து, அதாவது
குறையை தீர்த்து வைப்பது உங்களுடைய கடமை அப்படி இருக்க இன்று தினத்திலே உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா உண்மைதான். இது நான் தாங்குமா? பூமி எல்லாம் வெடித்து விடும். நான் போறேன். இந்த மக்களுடைய குறையெல்லாம் தீர்ப்பது இந்த என்னுடைய இந்த மண்ணுடைய வேலையா? ஆமா இந்த அப்படியே குறைய தீர்த்துட்டால ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கிறியா 2 நாள் உங்களோட பஸ்ல வரல 600 ரூபாய்டுது இல்ல அது 100 ரூபாய் கம்மி பண்ணி தருவீங்களா? கேட்டாலே ஒரு கேள்வி. கொட்டி முட்டா முடியாது. மாயவா யாரோ ஒரு சூரன் அரக்கனாகப்பட்ட அதாவது தும்சிங்கா சூரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் எங்களை அடியாத அடித்து அல்லோலப்படுத்தி என்னுடைய கணவருடைய உடலை எப்படி சக்கை போல் பிழிந்து விட்டான். என்னோட உடலை நான் பாதுகாத்து விட்டேன். அசராதி வர்க்கத்தில் இரக்கமில்லாத பிறந்தவன் சூரனானவன் இந்நாட்டிலே வந்து உங்களை அடி அடித்து சித்திரவதை செய்து அடைப்பட்ட தேவரை எல்லாம் சிறைப்பிடித்து விட்டான். உலகில் உள்ள யானை முதல் எறும்பு கடைசி ஜீவ சிந்துகளை அதாவது படைக்கக்கூடிய தொழில் பிரம்மதேவருக்கு படைக்கின்றவரையே சிறைபிடித்து விட்டார். அதுதானே அவனை காணவில்லையே, எங்கு சென்று அடைபட்ட வேறு பாதாள சிறையில் இருக்கிறார்கள். தாங்கள் இருவர் மட்டும் தப்பி அவனுக்கு தெரியாமல் பிடிக்க சந்திக்கலாம் என்று நான் வந்திருக்கிறேன். வேற மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் தேவர்களுக்கு தலைவன் என்னுடைய கணவர் அல்லவா? அனைத்து தேவர்களும் அங்கே சிறையில் இருக்கிறார்கள். சரி, தேவருடைய தலைவன் தேவர்களுக்கு புரிய தீர்ப்பது கொற்றவனுடைய கடமை. ஆமா, அதனால என்னதான் அவர்களும் தேவர்களாக இருந்தாலும் தலைவன் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் ஒரு சந்தேகம் அல்லவா, அவன் பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று இருக்கிறது.